பிரியமானவர்களே, மறைவில் மின்னும் நட்சத்திரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து அநேகர் ஃபீட்பேக் அனுப்புகிறீங்க. அதை பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதை இன்னும் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளிலும் நம்ம மறைவில் மின்னும் நட்சத்திரத்தில் சிவகாசி பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு போதகர் நம்ம சந்திக்க போகிறோம். சிவகாசினாலே பட்டாசு, அப்புறம் பிரிண்டிங், இந்த காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த பகுதியில் மறைந்திருந்து தேவனுக்கென்று பிரகாசிக்கிற ஒரு ஊழியர் இருக்கிறாங்க. அவர்களை தான் நம்ம இந்த நாளில் சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ்லாட் பாஸ்டர். பிரைஸ்லாட் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, ஆண்டோட கிருபை. நீங்கள் சிவாசி பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு வர்றீங்க. உங்களை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் ஜனங்களுக்கு உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பேர், அப்புறம் உங்களுடைய சபையினுடைய பேரை ஜனங்களுக்கு சொல்லலாம். என்னுடைய பேர் பாஸ்டர் வாசு. நான் சிவகாசி பட்டணத்தில் சிவகாசி முழு இரவு ஜெப ஐக்கியம் என்கிற ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி. அது ஒரு சபை பாகுபடற்ற ஒரு ஜெப ஊழியம். அதோடு சேர்ந்து இப்போ சபையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சபையினுடைய பேர் பாஸ்டர்? சபையுடைய பேர் எழுப்புதல் ஐக்கிய சபை என்கிற ஒரு சபையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் ஐக்கிய சபை. எழுப்புதல் ஐக்கிய சபை, எழுப்புதலை மையமாய் கொண்டு சரி இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல. ஆமாம். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிவகாசி பகுதி தானே? இல்லை, நான் சிவகாசிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. சரி. நான் ரட்சிக்கப்பட்டது, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மூணார் பட்டணத்தில் தான். மூணார் பகுதி? மூணார் பகுதியில். சரி சரி சரி. ஆமாம், மூணார் பகுதி உங்களுக்கு தெரியும், நீங்களும் அங்கே இருந்துருக்கிறீங்க. மூணார் பகுதியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது, ரட்சிக்கப்பட்டது எல்லாம். ஆமாம். இப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க? நான் ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் கிறிஸ்துவை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படியா? என்னுடைய வாலிப காலத்தில். நம்ம சிறு வயதுலேருந்தே, நான் பள்ளி படிக்கிற காலத்துலேருந்தே கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்துவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ ஃபேமிலியில் எல்லாருமே கிறிஸ்தவ குடும்பம் தான். கிறிஸ்டின். ஆமாம், நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம்னா அந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் அதுக்கு மட்டும் சர்ச்சுக்கு போவோம். பண்டிகை கிறிஸ்தவர்கள். பண்டிகை கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருந்தோம். ஆனால் அப்படியே இருக்கும்போது தான் நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, 6ஆம் கிளாஸுக்கு போகும்போது எனக்கு அந்த படிப்பில் சரியான ஒரு நாட்டம் இல்லை. சரி. அப்படிங்கும்போது மூணார் பட்டணத்தில் ஒரு டெய்லர் கடையில் நான் டெய்லர் வேலைக்கு. சிறு வயசுலேயே நீங்கள் டெய்லர் வேலைக்கு போயிட்டீங்க? அப்போ எல்லாம் இந்த காஜா எடுப்பாங்க, பட்டன் வைப்பாங்க. இப்போ தான் மிஷின். அந்த தொழில் பண்ணுறதுக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா அனுப்பி வச்சுருந்தாங்க. சரி சரி. நான் அப்போ அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மூணார் பட்டணம். அப்போ எப்படி ஆண்டவரை போய் ஏற்றுக்கிட்டீங்க? அப்படி பண்ணும்போது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் கிறிஸ்துவ அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த டெய்லர் வேலை பார்க்கும்போது அநேக நண்பர்கள் இந்த மூணார் பட்டணத்தில் எனக்கு அப்போவுமே அந்த வாலிப காலத்தில் கிடைச்சாங்க. அவங்களோடு சேர்ந்து முதலாவது புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையான, அதுக்கு அப்படியே சினிமாவுக்கு அடிமையான, அப்படியே ஒன்றின் பின்னா ஒன்றா வந்து என்னுடைய வாலிப காலத்தில் அந்த தவறான பாவ பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன். அப்படி அடிமையாக இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வாழ்வதை விட மறிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துட்டேன். உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு பாவம் வந்தாவே அதுக்கு பின்னால் ஒரு பிசாசுடைய கிரியை இருக்கும். கண்டிப்பாக. அது வரும்போது எனக்குள்ள ஒரு மரண பயம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டம் வரும்போது மறிச்சிடலாம், மரணத்தை தேடி நான் ஓடிக்கொண்டு வந்தேன். எப்படியாவது செத்துறணும்னு சொல்லி மரண பயமும் என்னை பிடிச்சிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மரண பயத்துக்காக கிறிஸ்துவ அந்த நாட்களில் லேசாக தேட ஆரம்பித்தேன். தேடனா இது பயத்துக்காக. ஆமாம், அப்படித்தான் முதலாவது. தேவனுடைய அன்புல நீங்கள் அன்புல போல, பயத்தினால. எஸ்டேட் பகுதியில் உங்களுக்கு தெரியும், இந்த பேய் பிசாசெல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன். பேய்னாவே பயங்கரமாக பயப்படுவேன். சரி சரி. ஆமாம், 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். சரி. 5 மணிக்கெலாம் நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி இருக்கும்போது தான். சரி. ஆமாம். இப்போ பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம். இப்போ அதிலிருந்து உங்களை எப்படி நீங்கள் விடுதலை ஆனீங்க? அப்போ நான் அந்த டெய்லர் கடையில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு நண்பர் உண்டு மூணாரில், எப்பவும் இருக்கிறாங்க. பிரதர் ராஜான்னு ஒரு நண்பர். சரி. அவங்க எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ எனக்கு ஒரு கேசட் ஒன்று கொடுத்தாங்க. அப்போல்லாம் ஆடியோ கேசட் தான். ஒரு ஆடியோ கேசட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஆடியோ கேசட்டை வீட்டில் போய் நான் இந்த பயத்தின் மிகுதினால அந்த ஆடியோ கேசட்டை கேட்க ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, இது ஒரு கிறிஸ்தவ கேசட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி சரி சரி. அதில் கேட்கும்போது அதில் ஒரு ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு மெசேஜ் கேட்டேன். சரி. அது இங்கிலீஷும் தமிழுமா சேர்ந்து அந்த மெசேஜ் இருக்கும்.
அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த செய்தி. ம் 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 அந்த செய்தியை கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் அது மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ம் அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ம் என்னுடைய சகோதரி முதலாவது ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில். சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட் பாஸ்டர். ஆ இப்போ என்னென்னா, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க, ம் தேவனை அறிந்தவங்க தான். ஆனால் நீங்கள் அநேக சபைகளுக்கு போயிருக்கலாம், ம் செய்தி கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த செய்தி எப்படி உங்களை அது வந்து இல்லை, நாங்கள் செய்தியை கேட்டோம். நான் சர்ச்சுக்கு போன பழக்கமே இல்லையே. அப்படியா? அப்படி இல்லை, அந்த கிறிஸ்மஸ்க்கு மட்டும் நியூ இயர்க்கு மட்டும் போகிறதுனால, சரி சரி. அது நாங்கள் ஒரு பாரம்பரியமான சபைக்கு போனதுனால ஆ, ஆ, எங்களுக்கு அங்கே உள்ள செய்திக்கும் இந்த கேசட் உள்ள செய்திக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சரி. ஆ, ஆ. இந்த கேசட் கேட்டோன்னே கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருந்துச்சு, சரி. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த பயமும் பயமும் கொஞ்சம், எனக்கு அந்த கேசட்டை கேட்டோன்னே கொஞ்சம் பயம் இல்லாமல் தூங்கிடுவேன். ஸ்தோத்திரம். அப்படி தான் இருந்தேன். ம், ம். அப்படி இருக்கும்போது தான் எனக்குள்ள ஒரு முதலாவது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்கு அந்த ஒரு கேசட் எனக்கு வந்து ஓ 1996 அந்த கேசட் என் கையில் கிடைச்சி. சரி. ஆமாம், அதுக்கடுத்தும் நான் அந்த சினிமாலாம் பார்ப்பேன், ஆ. அந்த கேசட்டும் கேட்டுக்கிடுவேன். ஓ ரெண்டுமே உண்டு. பயத்துக்கு கேசட்டு, சரி சரி மற்ற பாவ பழக்கத்துக்கு மற்ற எல்லாமே இருக்கும். சரி சரி. அப்புறம் முழுமையாக எப்போ ஆண்டவரை நீங்கள் தேட ஆரம்பிச்சீங்க? அப்படி இருக்கும்போது ஒரு 1998ஆம் ஆண்டில் ம் ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு ம் நான் போயிருந்தேன், மூணார் பட்டணத்துக்கு. ம் ம் அப்போது அங்கே போயிருக்கும்போது அதில் ஒரு சின்ன ஏற்பு இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் வச்சு ஒரு சிறு குழந்தையோட பாடல் என்னை தொட்டுச்சு. ஓ ஒரு சிறு புள்ள வந்து பாடிச்சு. ஆஹா. அந்த பாட்டோடைய சத்தத்தை கேட்டு, அந்த பாட்டு வந்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்களுடைய பாட்டு. ஆஹா. புறப்படு இந்தியாவின் எல்லையெங்கும் இயேசுவின் நாமம் சொல்ல புறப்படுங்கிற ஓ அந்த பாட்டுடைய அந்த சத்தம் தான் என்ன முதலாவது எனக்கு ஒரு தொடுதல். ஓ இந்த சின்ன குழந்தை இவ்வளோ நல்லா பாடினா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம இப்படி பாவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமேன்னு ஒரு ம் இருந்துச்சு. ம் அப்படி நான் வீட்டுக்கு போயிட்டேன். ம் அப்படி இருக்கும்போது நான் வேலை செய்கிற அந்த டெய்லர் கடையில் ம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சகோதரி ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. நல்லா ஆ ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க. ஆ அவங்க எனக்காக நல்லா ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ம் ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு கோபமாக இருக்கும். ம் ஏன்னா நமக்குள்ள தான் இங்கே பாவக்கிரியை இருக்குதே. அதனால அது இருக்கும்போது அது ஜெபத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நான் அவங்கள பார்த்து ரொம்ப கோவப்படுவேன். ஓ ஆமாம், எங்கள் ரெண்டுத்துக்குள்ள அப்படி இருக்கும். சரி. ஆனால் அவங்க விடாமல் ஜெபம் பண்ணாங்க. ஆ ஜெபங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து இப்போ தெரிந்துக்கிட்டேன். ம் அந்த நாட்கள் எனக்கு தெரியல. தெரியாது. என்னுடைய சகோதரிய ஜெபம், ஆ அவங்க எந்த நேரமும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, தம்பியுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக. சரி. அப்போது அதுக்கப்புறம் 2000ஆம் ஆண்டில் ம் அந்த கேசட்டில் கேட்ட அந்த வாய்ஸை தான் கேட்டிருக்கிறேன். ம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ அப்போ 2000ஆம் ஆண்டில் எங்கள் மூணார் பட்டணத்தில் ஒரு ஜனவரி 26ஆம் தேதி ம் அந்த மூணார் கம்யூனிட்டி ஹால்னு சொல்லுவாங்க, சரி. அங்கே வச்சு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு. ஓ அதில் ஒரு தேவதாசன் வந்திருக்கிறாரு, நீ வா அப்படின்னு சொல்லி எங்கள் டெய்லர் கடையில் பேசினாங்க. ம் அங்கே சில ஊழியர்கள் வருவாங்க, அவங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ம் அதில் ஒரு பேர் போட்டுருந்துச்சு, சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அப்படின்னு ஒரு பேர் போட்டுருந்துச்சு. ம் அப்போ அவங்க யாருன்னு எல்லாம் தெரியாது. ம் அப்போது அந்த மீட்டிங் வா அப்படின்னு சொல்லி அங்கே வர்ற அந்த பாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. சரி. நான் தான் சொல்லுவோம்ல, ஏற்கனவே பயம் எனக்கு, ஆமாம். ஆ ஆ அந்த பேய்க்கு பயம். சரி. சரி, அந்த மீட்டிங் போய் பார்ப்போமே ஆ அப்படின்ட்டு போனேன். போனால் நான் கேசட்டில் கேட்ட அதே வாய்ஸ். ஓ சரி. அப்போ தான் அவரை நேராக பார்க்குறேன். அந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆடியோவில். ஆமாம், அது வரைக்கும் யாருன்னு தெரியாது. ஆமாம், அவங்க தெரியாது. நேரில் பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குமே. பயங்கர ஷாக் எனக்கு. சரி. ஐயோ, நம்ம இந்த செய்தியை 4-5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆ ஆ ஆ அவர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. ம் ம் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு அவங்க கொடுத்த செய்தி. ம் அந்த 2000ஆம் ஆண்டில் அவங்க கொடுத்த செய்தி, ம் உலகமா இயேசுவா, ஓ எதை அந்த 2000ஆம் ஆண்டில் நீ தெரிந்து கொள்ள போகிற அப்படின்னு சொல்லி ம் அந்த செய்தி என்னை வந்து கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிப்புக்குள்ளே என்ன நடந்துச்சு. ஓ ஸ்தோத்திரம். அந்த செய்தியில் நான் தொடப்பட்டேன். சரி. உனக்கு இயேசு வேணுமா, பரபாசா இயேசுவா, ஓ உலகமா இயேசுவா அப்படிங்கிற செய்தி. அந்த செய்தி, சரி சரி. அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு. ம் அன்னைக்கு நான் இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ம். ஆனால் என்னை சரியாக நடத்தி கொண்டு போய் சரியான ஆட்களில். ஆ அப்போ மறுபடியும் எங்கள் டெய்லர் கடையில் வந்து வேலை பார்க்கும்போது ம் ம் அந்த ஊழியத்தில் இருந்த சில சகோதரர்கள் அங்கே வருவாங்க, அந்த கடைக்கு வருவாங்க. ம் ம் அவங்க கூட பேச ஆரம்பித்தேன். ம் அப்போ அவங்க சொல்லுவாங்க, இங்கே நாங்கள் ப்ரேயர் நடத்துகிறோம், வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம் அதுக்கடுத்து அவங்களோட எனக்கு ஒரு ஐக்கியம் கிடைச்சி சரி சரி. அவங்களோட போய் இந்த கூட்டங்களில் போய் கலந்துக்கிடுவேன். சரி, இப்போ கூட்டத்தில் கலந்துருப்பீங்க. ஆமாம். இப்போ எப்படி ஆண்டோடைய ஊழியத்துக்கென்று நீங்கள் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டீங்க? அப்படி நான் இருக்கும்போது அந்த 2000ஆம் ஆண்டில் ம் அந்த ஊழியர்களோட எனக்கு ஒரு நட்பு கிடைச்ச உடனே ம் ம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் வந்து, ம் தம்பி நீ ரட்சிக்கப்பட்ட, ம் அடுத்து நீ உடனே ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். ஓ
அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சிஎஸ்சியில் இருக்கும்போது உங்களுக்கு ஞானஸ்தானம் அவங்க தொழிப்பு தானே கொடுப்பாங்க, ஓ நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி எனக்கு ஒரு ஆசை. சரி நம்ம இந்த கேசட் கேட்டு இத்தனை வருஷமாக இருந்த இந்த ஊழியக்காரர்கிட்ட எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது சரி என்னோட அந்த அறிமுகமான அந்த ஊழியக்காரங்கிட்ட சொன்னேன். ம் அந்த அண்ணன் எதுவும் ஞானஸ்தானம் கொடுப்பாங்களான்னு கேட்கும்போது சரி அவங்க சொன்னாங்க, ஐயோ இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதமே ஒரு ஞானஸ்தானம் ஆராதனை வச்சுருக்குறோம். ஓ இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற மூணாருக்கும் ம் தேனி ம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். ஆ அப்போ அங்கே ஒரு இயேசு பண்ணைங்கிற ஒரு இடத்துல வச்சு பிப்ரவரி மாதம் ஒரு ஞானஸ்தானம் ஆராதனை இருக்குது, சரி நீங்கள் விரும்புனா அங்கே வரலாம் அப்படின்னு. சரி நான் ஒரு சபைக்கு ஏற்கனவே சிஎஸ்எஸ் சபைக்கு போய்கிட்டு இருந்தேன். ம் ம் அந்த அங்கே உள்ள அந்த ஊழியர்கிட்ட கேட்டேன். அவங்க தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக போகணும், ஓ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்கள் கையில் எடுத்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லி. பரவாயில்ல, பாஸ்டரோட நீங்கள் அனுமதியோட. ஆமாம், என்னுடைய ஊழியக்காரங்க, என்னுடைய ஆமாம் சரி சரி ஆமாம் என்னுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய முக்கியமான ஒரு காரணம் இருந்துச்சு. சோதரம். அவங்க தான் என்னை ஊக்குவிச்சு, ம் ம் நீ அந்த தேவ மனுஷன்ட்ட போய் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. ம் ம் அப்போ நானும் என்னுடைய தாயார் ம் எல்லாம் போய் அங்கே இயேசு பண்ணையில் வச்சு ஆ ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் அந்த நாட்கள். சரி. ஆமாம் அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் இங்கே எடுத்துட்டீங்க. ஆமாம். இப்போ மூணாரில் இருந்து எப்படி நீங்கள் வந்து சிவகாசிக்கு நீங்கள் எப்படி? எனக்கும் சிவகாசிக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, நான் இருந்த மூணார் பட்டம், நான் சொன்னேன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எல்லாமே மூணாறு. உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாமே அப்பா அம்மா என்னுடைய எல்லாமே மூணார் தான். ஆமாம் மூணாருக்கும் சிவகாசி சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரி. ஆனால் சிவகாசிக்கு வர்றதுக்கு என்னை தாயின் கருவிலேயே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஓ அது பின் நாட்களில் அருது. நான் அறிந்து கொண்டேன். ஆ மூணாரில் இருக்கும்போது என்னுடைய சகோதரியை வந்து சிவகாசியில் மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். ம் ம் அப்போது அடிக்க தடவை சகோதரியை பார்க்கறதுக்காக இங்கே வர்றீங்க. நான் மூணார் சிவகாசிக்கு வருவேன். சரி சரி. ஆமாம். ஆ அப்போ வரும்போதெல்லாம் இந்த சிவகாசி பட்டணத்துக்கு மேலே ஒரு என்னை அறியாமையே இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு வேகத்தோட ஒரு வேகத்தோடு இருக்கும். ஆ அப்போ இங்கே வந்த உடனே ஏற்கனவே இந்த ஊழியக்காரரோடைய கொஞ்சம் அந்த ஈர்ப்பில் அந்த செய்தி கேட்டதில் ம் 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 நான் இங்கே வந்து இங்கே என்னுடைய சகோதரி வீட்டில் இருக்கும்போது ம் என் சகோதரிகிட்ட சொல்லுவேன், இந்த ஊழியக்காரரை குறித்து சொல்லுவேன். சரி, வின்சென்ட் செல்வகுமார் அண்ணனை குறித்து சொல்லுவேன். சரி சரி. இப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி என் சகோதரி சொல்லுவாங்க. ம் அவங்கள வச்சு இங்கே சிவகாசியில் ஒரு மீட்டிங் மாதிரி நீங்கள் நடத்தலாம்லன்னு அப்போ விளையாட்டு பார்க்கல தான் சொன்னேன். ஓ எனக்கு அப்போது ரட்சிக்கப்பட்டு அப்போ தான் புதுசு. சரி. அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லுவோம், உங்கள் சிவகாசியெல்லாம் அவங்கள வச்சு ஒரு மீட்டிங் நடத்தலாம்ல, ம் ம் நம்ம வேணால் ரெடி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். ஆ ஆனால் உங்களுக்கு சிவகாசியில் யாருமே தெரியாது. தெரியாது எனக்கு, சிவகாசிக்கு சம்மந்தமே இல்லை. ஆ. ஆனால் அதான் அந்த ஆண்டோடைய ஒரு அழைப்பு இருந்திருக்கு, நான் அதை புரிந்து கொள்ளாமல் வந்திருக்கிறேன். ம் ம் அது அப்படி இருக்கும்போது ம் நான் வந்து போயிருக்கும்போது தான் ஒரு முறை என்னுடைய சகோதரி வீட்டுக்கு வந்திருக்கும்போது ம் எங்கள் அக்காட்ட கேட்டேன். நான் ஒரே சகோதரி எனக்கு, ம் ம் அதனால் உன் கூட நான் சிவகாசியில் வந்துருந்தேன், ஆ உனக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ம் அப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, ம் நீ அப்போ ஏதோ ஒரு தொழில் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ம் நான் தான் டெய்லர் வேலை பார்க்குறேன் ம் அப்படின்னு, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கும்போது ம் நான் ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ணி அக்காவோடு இங்கே இருக்கலாம். சரி ஆனால் அப்பா அம்மா எல்லாமே மூணாரில் தான் இருக்கிறாங்க. சரி. சகோதரிக்காக இங்கே வந்தேன், ஓ வந்திருந்தேன். அப்படி தான் எனக்கு முத சிவகாசி அறிமுகம். சரி. இப்போ சிவகாசி வந்துட்டீங்க, இப்போ இங்கே உள்ள எந்த சபைக்கு போனீங்க? சபைக்கெல்லாம் இப்போ அங்கேனா இங்கே வழக்கமாக நாங்கள் எங்களுடைய சிவகாசியில் இருக்கிற ஆ ஒரு சிஎஸ்எஸ் சபைக்கு தான் சபைக்கு போயிட்டு. ஆமாம். இப்போ மறுபடியும் வந்து அந்த சண்டே மட்டும். ஆமாம், சண்டே அக்காவை கூப்பிட்டு அங்கே போவேன். ஆ ஆ அப்பா அம்மாலாம் மூணாரில் இருக்கிறாங்க. சரி சரி சரி. இங்கே இருக்கிறேன்னா அக்காவை பார்க்குறதுக்காக வந்துருந்தேன். பர்மனெண்டாக இல்லை, ஏன்னா அப்பா அம்மாலாம் அங்கே தானே இருக்காங்க, வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது. ம் ம் தற்காலிகமாக இங்கே வந்து அக்காவை கூட இருந்தேன். சரி. இப்போ சிஎஸ்எஃபில் இருக்கிறீங்க, இங்கே வந்துட்டீங்க. ஆமாம். இந்த முழுவரு ஜெபம் அப்படின்ற உங்களுக்கு எப்படி உங்கள் இருதயத்தில் அது? இல்லை, அது அப்பமெல்லாம் தொடங்கலை, நாங்கள் அப்பமெல்லாம் ஊழியம் தொடங்கலை. சரி. அப்போ நான் இருக்கும்போது தான் நான் சொன்னல ஒரு ஜவுளி கடை வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆ அப்பாட்ட கேட்டோன்னா அப்பா வச்சு கொடுத்தாங்க. ம் ம் அப்போ ஒரு 4 மாதம் நான் அந்த ஜவுளி கடையை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுச்சு. சரி. என்னுடைய நண்பர்கள் எல்லாமே மூணார் பட்டணத்தில் இருக்கிறதுனால ம் எனக்கு அது இந்த சிவகாசியில் இருக்க எனக்கு பிடிக்கல. 4 மாதம் கழிச்சு சரி. அப்போது அப்பாட்ட சொன்னேன், எனக்கு சிவகாசியில் இருக்க பிடிக்கல, நான் மூணாருக்கே வந்துருந்தேன். சரி வான்னு சொல்லிட்டாங்க. ம் ம் உடனே அந்த கடையில் உள்ள அந்த பொருட்கள்லாம் அக்கா வீட்டில் எடுத்து வச்சுட்டு ம் நான் மூணாரை பார்த்து போயிட்டேன். மறுபடியும் மூணார் போயிட்டீங்க? மூணார் போயிட்டேன். அதில் எனக்கு ஒரு பெரிய லாஸ். அப்போ நான் சொல்கிறேன் 2000 நினைக்கிறேன். ஆஹா. அதில் எனக்கு ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே பணம் லாஸ். ஓ பட சொன்னேன், பரவாயில்ல இருக்கட்டும், நீ பிடிக்கலன்ட்டுல வான்னு சொல்லிட்டாங்க. ம் அதோட பொருட்கள் எல்லாம் அக்கா வீட்டில் அள்ளி போட்டு
மூணார் பார்த்து போயிட்டேன். ம் மூணார் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வெறுமை தோண ஆரம்பிச்சு. ம் இப்படி அப்பா அம்மா கொடுத்த பணத்தை இப்படி வீணாக ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. ம் ம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம் திருப்பி எனக்கு அக்காவை பார்க்க வரும்போது தான் ஆ எனக்கு மூணாரில் உள்ள அந்த மறுபடியும் அந்த ஊழியக்காரர்கள், நம்முடைய அந்த இயேசுந்தரிய ஊழியர்கள் ம் ம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஜனவரி மாதம் ஒரு முகாம் இருக்குது, சரி. ராமநாதபுரத்தில் ஒரு முகாம் இருக்குது, ஆஹா ஒரு 3 நாள் முகாம் இருக்குது, ம் நீங்கள் அதில் வரலாமே அப்படிங்கும்போது அந்த ரசிக்கப்பட்ட புதுசில் கொஞ்சம் துடிப்பாக இருப்போம்ல. ஆமாம் ஆமாம். உடனே என்னுடைய சகோதரிட்டு வந்து சொன்னேன், நீ வரையான்னு கேட்டேன். அவங்க வரணுன்னே சரி. என் சகோதரியை கூப்பிட்டு நான் அந்த முகாமுலையாக போய் ஆ அந்த பணத்தை தோற்றுருக்குறோமே, ம் ம் இதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். ஓ சரி. போய் ஒரு 3 நாள் முகாம், ம் 2 நாள் முகாம் முடிஞ்சு ம் அந்த 3ஆவது நாள் முகாமில் இருக்கும்போது தான் ம் கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாருங்கிறத கர்த்தர் என்னை பேசினார். ஆ தீர்க்கதரிசி மூலமாக. சரி. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அவங்கள நான் பார்த்ததில்ல, பேசுனதில்ல. ம் அவங்களுடைய ஊழியர்களை நான் முன்னால் அறிமுகமாக ஆனாங்களே தவிர ம் அவங்கள நான் பார்த்ததில்ல. ம் இந்த மீட்டிங்க்கு நான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. ம் நான் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன். ம் அங்கே ஒரு வளம்புரி மகாலுங்கிற அந்த மகாலில் நடந்துச்சு, அந்த ஆமாம். 2001. சரி. அப்போது நான் அந்த மீட்டிங்கில் போய் ம் இருக்கும்போது 2 நாள் முகாம் முடிஞ்சு 3ஆவது நாள் முகாமில் மத்தியானத்தோட அந்த செக்ஷன் முடியுது. ம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்பணும். ம் அந்த கடைசி ப்ரேயரில் ஒரு மாடியில், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு மாடியில் ம் ஒரு ஸ்பீக்கர் பெட்டி பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். சரி. கடைசி ஃபைனல் ப்ரேயர். ம் ம் அங்கேருந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நிறைய பேருக்கு பேசிகிட்டு இருக்கார், தேசத்தை குறித்து, பட்டணங்களை குறித்து, ம் வரக்கூடிய காரியங்களை குறித்து பயங்கரமாக தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்கும்போது ம் அப்படியே சடனாக அப்படி நிப்பாட்டி ம் என்னை குறித்து தீர்க்க தரிசனம் வர ஆரம்பித்தது. ஓ ஆமாம், நான் யார் எவர் எதுவுமே தெரியாது. ம் ஒரு டேப் ரெக்கார்டில் இல்லை ஒரு மெமரி கார்டு பதிஞ்சு ம் ஒரு ஜிப்பை போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ம் என்னை நோக்கி அந்த தீர்க்க தரிசனம். அதில் பேசின காரியங்கள் பார்த்தீங்கன்னா ம் கொஞ்சம் அதிசயமாக இருந்துச்சு எனக்கு. சரி. இங்கே ஒரு வாலிபன் வந்திருக்கிற மூணார் பட்டணத்துலேருந்து, ஆ நீ என்ன கலர் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிற, ம் நான் உன்னை தாயின் கருவிலேயே என்னுடைய ஊழியத்துக்கு என்று நான் தேர்ந்தெடுத்தேன், ம் நீ என்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் ம் நீ பல வேலை செஞ்ச. ம் நான் மூணார் பட்டணத்தில் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், சரி. நிறைய வேலை செஞ்சேன். டெய்லர் வேலை மாற்றம் பார்க்கல, சரி சரி. அங்கே இந்த டீ ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்குறேன், ஓ மற்றபடி ஜவுளி கடையில் வேலை பார்த்துருக்கேன், அப்படி ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார் ம் தம்முடைய தாசன் மூலமாக. ம் ம் கர்த்தர் பேசுகிறார், சரி. இங்கே ஒரு வாலிபன் வந்திருக்கிற, ஆ நீ என்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் ம் நீ பல வேலைகளை செஞ்ச. ம் கடைசியாக உன்னுடைய சகோதரியை பார்க்க வந்து அங்கே ஒரு ஜவுளி கடை போட்டிருந்த, ம் அந்த ஜவுளி கடையெல்லாம் எடுத்து இப்போ உன் சகோதரி வீட்டில் போட்டு இந்த மீட்டிங் வந்திருக்கிற. ம் வாலிபனே, ம் நீ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மீட்டிங் முடிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேனோ, ம் இந்த பொருட்கள்லாம் என்ன செய்வேன், ம் அப்பா அம்மாவுக்கு போய் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி நீ கலங்கிக்கிட்டு இருக்கிற. என்னுடைய ஊழியத்தை செய்யவா ம் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ஓ எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னால் அதை தாங்கவே முடியல. ஓ கத்தி கூப்பாடு போடுறேன், அந்த ஸ்பீக்கருக்கு மேலே நான் கத்துறேன். சரி. கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. ஆ ஒரு மனுஷன்ட்ட தெய்வம் அப்படி பேச முடியுமா ம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்படியே என் வாழ்க்கையில் உள்ளது அப்படியே ஆண்டவர் பேசுகிறார். சரி. கத்தி கூப்பாடு போட்டு அந்த ஜெபம் முடிஞ்சு அப்படியே அந்த படிக்கட்டில் இறங்கி வருமே என் சகோதரி ஓடி வந்து, ம் ஆண்டவர் உன்ட்ட பேசினார் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு மறுபடியும் ஒரு தொடுதல். ஆண்டவர் நம்மகிட்ட, கர்த்தரே நம்மகிட்ட பேசிட்டார். இல்லை என்ன உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறேன்றத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா உங்கள்ட்ட பேசியிருக்கிறார். எல்லாமே சொல்லிட்டார். பரவாயில்ல. ஊழியம் தான் அப்படி சொல்லிட்டார். ஆனால் என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு தெரில. ம் ம் நான் உன்னை தாயின் கருவிலேயே, எரேமியா 1:5 தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். சரி சரி. இந்த வார்த்தை மூலமாக பேசினார். ம் இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுறாரு. ஆனா இப்ப உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல, ஆனா ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்றது அழைச்சிட்டாருங்க உங்களுக்கு நிச்சயமா அதுல நிச்சயமா இருந்துச்சு. அந்த கவலை போயிடுச்சு. அந்த சரி சரி. அந்த பணம் போயிடுச்சுங்கிற கவலை போயிடுச்சு. சரி சரி. பஸ்ல அப்படியே நாங்கள் ராமநாதபுரத்துல போய் அப்பாவுக்கு என்ன செய்ய போறோம் அந்த கவலை எதுவுமே போயிடுச்சு. இல்லை. ஆண்டவர் பேசணும்னு அப்படியே என்ன சரி. ஒரு கழுவுனது மாதிரி ஆயிடுச்சு. ஓ நான் பஸ்ஸில் வர ஒரு இணைபறியாத ஒரு சந்தோஷம். ஓஹோ. இது வரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. சரி சரி. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் பேசினார். அந்த வார்த்தை வார்த்தைங்கிறத விட அவ்வளவு தெளிவா, சரி சரி. ஒரு பிள்ளைகிட்ட ஒரு தகப்பன் எப்படி பேசுவாரோ அது மாதிரி அப்படி பேசினார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
திரும்ப நீங்கள் சிவகாசிக்கு வந்துட்டீங்க. சிவகாசிக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் சிவகாசிக்கு வந்துட்டு அக்காவை அங்கே விட்டுட்டு ம். அந்த பொருட்களும் ஒன்றுக்கு பகுதியாக எல்லாத்தையும் அந்த வியாபாரம் பார்த்துட்டு. ஓ ஆமாம், இருந்த பொருட்கள்லாம் சரி சரி. ஆண்டவரே பேசிட்டாரு, இப்போ இன்னும் என்ன ஓ அப்படின்னு சொல்லி சரி. ஒரு 500 பொருட்களை 200 அப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு நான் மறுபடியும் மூணார் போயிட்டேன். சரி. மூணார் போய் அப்பா அம்மாட்ட கொடுத்தேன். ம். அந்த ஜனவரியிலேருந்து ம். இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் அங்கே கிடைச்சாங்க. அவங்களோட சேர்ந்து ம். எஸ்டேட்டில் ம். முழு இரவு ஜெபம் நடக்கும். எங்கள் எஸ்டேட்டில் நீங்கள் முழு ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டீங்க? நாங்கள் ஆரம்பிக்கலை, அங்கே நடக்கும். எங்கெல்லாம் முழு ஜெபம் நடக்குதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போதில் அந்த முழு ஜெபத்துக்கு அங்கே போவோம். சரி சரி. எங்களை உருவாக்குனது முழு ஜெபம் எஸ்டேட் பகுதியில். பரவாயில்ல. ஒரு எஸ்டேட்டாக நாங்கள் முழு ஜெபத்தை தேடி தேடி என்னுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் அங்கே ஒரு 7 பேர் இருந்தாங்க. நாங்கள் டெய்லி நைட்டு நடந்தே போவோம். சரி. அங்கெல்லாம் இங்கே மாதிரி பஸ் வசதி அந்த மாதிரிலாம் இல்லை, ஆட்டோ தான். அப்படி போகும்போது அந்த முழு இரவு ஜெபத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. எனக்கு தெரியலை இதுதான் தேவனுடைய அழைப்பு, இதுதான் தேவனுடைய திட்டம் அப்படிங்கிற எனக்கு தெரியல. நம்ம ஏதோ ஒரு காரணத்தால முழு ஜெபத்துக்கு போகிறோம்னு நினச்சிருந்தேன். சரி. ஆனால் கர்த்தர் இதை இந்த ஊழியத்தை செய்யணுங்கிறதுக்கு எனக்கு அப்போவே கொடுக்குறாருன்றது தெரியல, தெரியாமல் இருந்துச்சு. சரி. அப்படி இருந்துச்சு. இப்போ மூணாரில் அந்த காரியங்களை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஆமாம். அப்புறம் எப்போ நீங்கள் வந்து இந்த அந்த அதான் நான் சொன்னல, ஜனவரி மாதம் அந்த மீட்டிங் போனோம். ஆமாம். பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு மே மாதம் வரைக்கும் நாங்கள் மூணாரில் இருக்கிறோம். நல்லா ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது மூணாரில் உங்களுக்கு தெரியும் அந்த ஏப்ரலுக்கு மேலே அடமழை பெய்யும்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்படி மழை பெய்யும் போதெல்லாம் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நம்ம பேசாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு எப்போவுமே பேசுவாங்க. சரி சரி. அந்த வருஷமும் அதே மாதிரி மே மாதம் பேசுனாங்க. எல்லா வருஷமும் பேசுகிற மாதிரி தானே பேசுகிறாங்கன்னு நினச்சேன். அவங்க சடனாக ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் என்னுடைய மேரேஜுக்காக தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் அதனால அப்படின்னு சொல்லி. அப்பா அம்மா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களா? ரிட்டையர்ட் ஆகலை. அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டையர்ட் பண்ணி என்னையும் அம்மாவையும் கொண்டு வந்து சிவகாசியில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. சரி. நான் எப்பவும் பேசுகிற மாதிரி தானே பேசுகிறாங்க, விளையாட்டுக்கு தானே பேச போகிறாங்கன்னு நினச்சேன். அது சீரியஸாகவே ஆகிப்போச்சு. இந்த மே மாதம் ஒரு ஃபஸ்ட் வீக்கில் பேசுனாங்க, லாஸ்ட் வீக்கில் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்க. சரி. எனக்கு நம்பவே முடியல. இப்போ நான் சிவகாசி வந்தே ஆகணும். நான் ரட்சிக்கப்பட்டு அங்கே அப்போ தான் நல்லா ஒரு ஜெபத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு ஐக்கியம் கிடைச்சிருக்கு. நல்ல ஐக்கியம் கிடைச்சிருக்குது, ஆவிக்குரிய நண்பர்கள். இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பிரிச்செடுக்கிற மாதிரி எனக்கு சிறகுடித்த ஒரு பறவையை போல நான் ஆயிட்டேன். சரி. சிவகாசி வரணும், நான் யாரை பார்ப்பேன், எங்கே போவேன், அக்கா மட்டும்தானே தெரியும், இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேனோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். சரி. அப்படி வந்து நான் சிவகாசி வந்து ஒரு மே மாதம் 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஒரு மே மாதம் வந்தேன். வந்து ஒரு டெய்லர் கடையில் வந்து மறுபடியும் நான் ஒரு வேலைக்கு போவோம்னு சொல்லி சரி அங்கே வேலைக்கு போயிட்டு உங்களுடைய வருமானத்துக்காக போனேன். சரி சரி சரி. போயிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு இங்கே யாரையும் தெரியல. நான் இங்கே இருக்கிற அந்த என்னுடைய அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே கத்திர ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பேன், மற்ற நாளில் வேலை செய்வேன். இப்படி இங்கே வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நண்பர்கள் எனக்கு இப்போ ஆரம்ப நாட்களில் கிடைக்கல. சரி. அப்போது அந்த சர்ச்சுக்கு போவேன். சரி. ஒரு 1.5 மணி நேரம் ஆராதனைக்கு போவேன். அதோட சரி எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு திரும்பி மாறும். 2001 ஒரு 2005 வரைக்கும் சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் என் ஆண்டவர் அந்த வார்த்தை என்னை பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, என்னை விடலை. நான் எங்கே தான் வேலைக்கு போனாலும் அந்த கர்த்தர் பேசின வார்த்தை, நான் உன்னை என்னுடைய ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன், நீயோ என்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள. அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறான், நீயோ என்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நீ பல வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற வாலிபனே, என் ஊழியை செய்ய மாட்டேயான்னு சொல்லி ஆண்டவர் பேசுன அந்த வார்த்தை நான் தைக்கும் போதும் அந்த டெய்லர் வேலையில் தைக்கும் போதும் சரி, நான் வீட்டுக்கு போகும்போதும் சரி, அந்த வார்த்தை என்னை புடமிட்டுக்கிட்டே இருக்கும். சரி சரி. நான் என்ன செய்ய தெரியாமல். சரி பாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து தேவனுடைய காரியங்களில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் ஒரு டெய்லர் வேலையை பார்த்துட்ருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. ஆமாம். சரி. இப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி முழு ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்றத நமக்கு நேரம் முடிந்ததுனால அடுத்த வாரத்தில் இதை குறித்து எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த இதில் உங்களை எப்படி வழி நடத்தினார், அதை எப்படி நீங்கள் வந்து துவங்குனீங்கன்றத ஜனங்களுக்கு நீங்கள் அதை தெரியல. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம். சரி சரி. நடத்தி கொண்டு வந்த பாதைகளை சொல்கிறது போது சரி இன்னும் ஜனங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி. ஆனால் நம்ம அடுத்த வாரம் நம்ம அதை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். என்ன நேயர்களே,
பாஸ்டருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், தேவனுடைய அழைப்பை எப்படி பெற்றுக்கொண்டார்னு சொல்லி நம்ம ரொம்ப தெளிவாக அறிந்து கொண்டோம். இனி அடுத்த வாரத்தில் அவருடைய ஊழிய காரியங்கள், அவர் எப்படி தேவனுக்கென்று பயன்பட்டார்னு சொல்லி நம்ம தெளிவாக நம்ம கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம்.